ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் शरणागत सार्तवाहमीडे शिकया शेखरिणं पतिं यतीनां सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा रामानुजा. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையே புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றக்கார் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே.
உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவார். ஜெய் போலோ பாரத் மாதா கீ ஜெய் போலோ ஹிந்து மாதா கீ ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ जय भोलो पांडुरंग भगवान की पुंडलीक वरधारी विठला. पुंडलीक सारी का भक्त नाही पंडरी सारी का क्षेत्र नाही विठोबा सारी का देव नाही तुकाराम सारी का सद्गुरु नाही. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஏதோ ஒரு காரணம் கொண்டு ஆவிர்பவிச்சு சம்சாரத்தில் வாழ்ந்துண்டு கிடக்கிற நம்மளை கைதூக்கி அழகா தன்னுடைய ஆனந்தமயமான லோகத்தில் வாழ வைக்கிறான். இந்த உலகத்தில் பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது. நமக்கு பெருசாக காரணம் ஒன்றும் புரியலை. எது சரி எது தவறுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியலை. ஆரம்ப காலகட்டங்களில் சரின்னு தோணின விஷயங்கள் கொஞ்ச காலம் கழித்து தவறோ அப்படின்னு ஒரு தோணல் வந்துடுறது. தவறுன்னு நினச்ச விஷயங்கள் சரிதானோ அப்படின்ற அபிப்பிராயம் வந்துடுறது. மோசமானவர்கள்னு நாம் நினைக்கிறவர்களை பின்னாடி நாமே நல்லவர்கள் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறோம். நல்லவர்கள்னு நாம் கொண்டாடினவர்களை பின்னாடி காலத்தில் சீச்சி இவா ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறோம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு ஸ்திர புத்தி இல்லை நமக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவசியத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்களையும் வாழ்க்கையையும் நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். எது எப்படியோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஓடுறது சரியோ தப்போ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு மனசாந்தி தேடுறோம். நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம், நிறைய முயற்சி பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் அடையிறோம், அதற்கான ஒரு உத்வேகம் இருக்குது. இப்படி நிறைய நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் சம்பாத்தியம், ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் சொத்து சேர்க்கறது, ஒரு பக்கம் கல்யாணம் காட்சி, இன்னொரு பக்கம் வியாதி மரணம் ஜனனம். இப்படி
எல்லாம் கலந்து கலந்து போயின்ட்டுருக்கு வாழ்க்கையில். வெயில், மழை, இதுக்கு நடுவில் ஒரு சாந்தியை தேடுறோம் எல்லாருமே. மனசு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. உலகத்தில் யாருமே தான் வீணாக போகணும், நான் அழிஞ்சு போகணும், தான் நாசமாக போகணும்னு நினைக்கிறதே கிடையாது. அது கொடூரமான புலியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கட்டும், தான் வீணாக போகணும்னு அவன் நினைக்கிறது கிடையாது. யாருமே தான் வீணாக போனால் நன்னா இருக்கும்னு யோசிக்கிறதே கிடையாது. எந்த ஜீவனுக்கும் அந்த தோணலே வராது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கார். அப்போ வாழணுன்றது கோட்பாடு, வாழ்ந்தே ஆகணுன்ற அவசியம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேண்டியிருக்கு, ஒரு சமாதானம். நம்ம நிகழ்ச்சிகள் இப்படி நடக்கணும், அப்படி நடக்க வேண்டான்னு எதிர்பார்க்கறத விட என்ன வந்தாலும் மனசு ஒரே ரீதியில் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுறது. இந்த மனசு ஒரே ரீதியில் இருக்கிறதுக்கு சுலபமான வழி பக்தி. அதுதான் நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய பலம். என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்து ஒரு தீர்வு. ஒவ்வொரு பிரச்சனைக்கா ஒவ்வொரு தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன், களைச்சி போயிடுவோம். இப்போல்லாம் ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னு வைத்தியர் இடத்துல போனோம்னா உடனே நீங்கள் இஎன்டி டாக்டரை பாருங்கள் அப்படின்னுடுறா, இல்லாட்டி கண் டாக்டரை பாருங்கள் அப்படின்றா, இல்லாட்டி காது டாக்டர், ஒவ்வொன்றும் தனித்தனியாக போயின்ட்டுருக்கு. அப்புறம் அதுலேயே ஸ்பெஷலைஸ்டு அப்படின்ற நிறைய டாக்டர்கள்லாம் என்னதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போனோம்னா மாட்டின்டோம்னா அப்படி தான் சொல்லணும். மாட்டின்டோம்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நமக்கு ஒன்றும் புரியல. அந்த வார்த்தை கூட வாயில் நுழைய மாட்டேங்கிறது. மெடிக்கலில் ஏதோ ஒரு பேரை சொல்கிறா, இவர் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட டாக்டர், இவர் கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டர், இவர் லிவர் சம்மந்தப்பட்ட டாக்டர். நமக்கு லிவர்னா என்னன்னு புரியறதுக்கே பல வருஷம் ஆகிறது. எல்லாரும் டாக்டர் சொல்கிறது லிவர் ப்ராப்ளமா, கிட்னி ப்ராப்ளமா, ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது ஒன்றும் வாயிலே நுழையிறது இல்லை. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் இருக்கா. அவர்களிடத்துல போனால் அவள் சரியாக பண்ணுவா அப்படின்றா. சரியாக தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் சொல்லார், இந்தந்த விஷயங்கள்லாம் சரியாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். பிபி சரியாக இருக்கணும், சுகர் சரியாக இருக்கணும், நிறைய உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள்லாம் பரம பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கிறேன். அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறது போல் ஒரு கஷ்டமான காரியம் லோகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்போ ஒவ்வொரு டாக்டராக பார்க்குறதுக்குள்ளேயே இந்த வியாதியை தேவலன்னு தோணி போயிடும். இதுக்கு வைத்தியம் பார்க்குறத விட இந்த வியாதி கஷ்டமோ நஷ்டமோ இப்படியோ இதோட வாழ்ந்துட்டு போயிடலாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்றார் கம்பன். இதோட வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னதுக்கு இதை சரி பண்ணுறதுக்கு வர டென்ஷனை விட வியாதியோட டென்ஷன் குறைவாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக ஒவ்வொரு தீர்வு அப்படின்னா அதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடிச்ச ஒரே தீர்வு, நிரந்தரமான தீர்வு, சுலபமான தீர்வு. அந்த தீர்வும் எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் அது உபயோகமாகணும். இப்போ சில விஷயங்கள் சிலருக்கு உபயோகமாகும், எல்லாருக்கும் உபயோகம் ஆகாது. சில விஷயங்கள் பல பேருக்கு உபயோகம் ஆகாது, யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு உபயோகமாகும், நிறைய உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவான நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் தியானம் பண்ணி உணர்ந்து அனுபவிச்சுட்டு நமக்கு சொன்னது தான் பக்தி. அதான் திரும்ப திரும்ப பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளவு கோவில்கள் இதுக்கு. உலகத்தில் எந்த தேசத்துலேயும் இவ்வளவு கோவில்கள் கிடையாது. எந்த தேசத்தில் வேணால் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் இத்தனை பெரிய பெரிய கோவில்கள், இத்தனை பெரிய பெரிய உற்சவங்கள். இங்கே பார்க்கலாம். போன மாதம்லாம் பார்த்தா சங்கரராமேஸ்வர உற்சவம், இந்த மாதம் முழுக்க பார்த்தா வைகுண்டபதி உற்சவம். இப்படி மாற்றி மாற்றி உற்சவ காலங்களாகவே இருக்க பாருங்க. நம்மளை சும்மாவே விடமாட்டேங்கிறார் சாமி, ரொம்ப படுத்துறார். மாற்றி மாற்றி பிஸியாகவே வச்சுட்டு இருக்கார். நம்மளாம் லேசினா சோம்பேறித்தனம். சோம்பேறியாக இருந்துட்டோம் உலகத்தை கெடுத்துருவோம்னு தெரியும் பெரியவாளுக்கு. அதனால தான் நம்மளை பகவத் விஷயங்களில் எப்பொழுதுமே ஈடுபட்டு இருக்கும்படியாக நம்முடைய சனாதனமான தர்மம் நம்மளை வச்சிருக்கு. இந்த பக்தி அழகானது, அற்புதமானது, சுலபமானது. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலார். அப்போ அந்த பக்தி பண்ணணும். இது தீர்மானமான ஒன்று. பக்தி பண்ணியே ஆகணும். இது கம்பல்ஷன் கிடையாது, பண்ணுறது தான் வழி. வேற வழி இல்லை. வேற வழி இருக்குன்னா நம்ம போகலாம். வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு தானே நம்மளே கோவிலுக்கு வரும். வேறு வழி இருக்குது அப்படின்னா கோவிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே, வரமாட்டோமே.
சினிமாவை பார்க்குறதுக்கு யாராவது கோவிலுக்கு வர போகிறோமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கோவிலுக்கு வர போகிறோமா? இல்லையே. அப்போ கோவிலுக்கு வர்றது எதுக்கு அப்படின்னா பலம், மனசில் ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு சமாதானம், அதற்காகத்தான் கோவில் வரும். அதனால் பக்தின்றது நம்முடைய அடிப்படை தேவை, இதில் மாற்றமே கிடையாது. அதுவும் கலியுகத்தில் பக்தி கோவிலில் இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி. அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னா நாம் பூ கொடுத்து அதை அர்ச்சனை பண்ணும்படியான நிலைமையில் சௌலபியம்னு சொல்லுவார்கள். எளிமையாக இருக்கக்கூடிய மூர்த்தி கோவிலில் இருக்கிற மூர்த்தி. அதனால் கலியுகத்தில் பக்தி அவசியம். கோவிலில் இருக்கிற மூர்த்தியின் இடத்துல மனசு ஈடுபடுறது ரொம்ப சுலபம். அதனால் 2 விஷயந்தான் நமக்கு கலியுகத்தில் முடியும். 3வதாக நாம ஜபம். பகவானத்தில் நம்பிக்கை வைக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அவருடைய நாமத்தை ஜபிக்கிறது. இந்த 3ம் நம்ம விடாமல் பண்ணிட்டு வரும் பொழுது எந்த விஷயத்தை வேணாலும் மாற்ற முடியும். எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களை திருத்த முடியும். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஜெயிக்க முடியும். எவ்வளவுதான் தராதரம் விட்டு கீழே போனவர்களாக இருந்தாலும் அவர்களை கைதூக்கி மேலே விட முடியும். அவ்வளவு வசதி பக்தி, பகவன் நாம சங்கீர்த்தனம், கோவில்கள். அதனால் இது 3ம் ரொம்ப அவசியம். அதுவும் கலியுகத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியமான தர்மம். கிருத்தேயத்யாயதோ விஷ்ணும் திரேதாயம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். கலியுகத்திலே ஹரிகீர்த்தனத்தினாலே மட்டுமே ஹரியை அடைஞ்சுடலாம், ஹரியை அனுபவிச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நமக்கு பாக்கியம் கலியுகத்தில் வந்திருக்கும். இதுலேயும் நிறைய கோவில்கள் இருக்குது. ரொம்ப பிராதான்யமாக சொல்லப்படுகிறது 108 திவ்ய தேசங்கள். ஆழ்வார்கள்னாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடங்களுக்கு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பெயர். அப்போ மற்ற கோவில்களுக்கெல்லாம் பலம் குறைவான அப்படி அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொரு விதமான மூர்த்தியை கொண்டாடி அந்த மூர்த்தியுடைய பலத்தை அனுபவிச்சிருக்கார்கள். இப்போ நம்மலாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் அதெல்லாம் தெரியாது. ஃபோன்னாலே பெரிய விஷயமா இருந்த காலகட்டம் உண்டு. இப்போல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம், ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஃப்ளைட்டுன்ற ஒரு விஷயம்லாம் சாதாரண ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்த காலகட்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மூர்த்தியுடைய பலத்தை ஒவ்வொரு விதமான பக்தர்கள் நிரூபணம் பண்ணுறார்கள். நிறைய மூர்த்திகள் உண்டு. இப்போ நம்ம இந்த 6 நாள் அனுபவிக்க போகிறது பாண்டுரங்கன்னு சொல்லும்படியான விட்டலன், விட்டோபா, விட்டல், ரகுமாயிபதி அப்படின்னு சொல்லும். இங்கே இருக்கானே இந்தவன் தான் விட்டல். இடுப்பில் கையை வச்சுண்டு அழகாக நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். நிறைய தெய்வங்கள் இருக்குது, நிறைய கோவில்கள். இப்போ நம்ம நவதிருப்பதியே இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, திருப்பதி இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. இந்த விட்டலனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா தொட்டு பார்க்கலாம், தொட முடியும். அது வேணும் இல்லையா? தூரத்துலேருந்து பார்க்கணும். வைகுண்டபதி இருக்கிறதே 1.5 முழம். அதுக்கு ஃபுல்லாக மாலையெல்லாம் போட்டு நம்ம தூரத்துலேருந்து ஏதோ ஒரு குத்து மதிப்பாக இப்படித்தான் இருக்கா அப்படின்னு ஒரு அனுமானம். உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியறதோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரியறது. அது புரட்டாசி சனிக்கிழமை ஏன்டா அவ்வளோ கூட்டம் வருதுன்னா அன்றைக்கி தான் அவர் பெருசாக வளர்ந்துறார். அப்பாடா இவர் தானே அவர் அப்படின்னு பார்க்கும்படியாக அன்றைக்கி தான் இருக்கார். வைத்தமானிதி நல்லா பெருசாக இருக்கார். அப்படி தடுக்கி விழுந்தால் உள்ள போய் அவர் மேலே தான் முட்டிண்டு விழுவோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு இடவெளி இருக்குது. ஒரு நமக்கு ஏன்னா நம்ம எல்லாமே இந்த தொடு உணர்ச்சிக்கு வசப்பட்டவர்கள். இந்த தொடுதல் இருக்குது பாருங்க, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, நாக்கால் ருச்சிக்கிறது, மூக்கால் நுகர்றது. இந்த 4த்தை விட பலம் வாய்ந்ததுன்னா இந்த தொடுதல். இந்த குழந்தை தூக்கத்தில் கூட அம்மாவோட கைப்பட்டு தான் அதுக்கு தெரியும். பிறந்த குழந்தைக்கு தன் அம்மா தன் பக்கத்தில் இருக்கா, அவன் மடியில் இருக்கான் அப்படின்னு இந்த தொடு உணர்ச்சியில் தெரியும். இப்போ ஒன்றுமே வேண்டாம், ஃபோனே எடுத்துக்கோங்க, எல்லாம் டச் ஃபோன், எல்லாம் டச் ஃபோன் தான். ஏன்னா அது தொடர்றது அவ்வளோ சுகமாக இருக்குது. நான் கூட வச்சுருக்கேன். அதனால் டக்கு 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 டக்குன்னு வருது. ஏன்னா தொடுதல் அப்படின்றது ஒரு சுகம். நல்லா வேர்க்கிறது. வந்தோடனே பார்த்தா அப்படியே வேர்த்து வழியே அப்பா முதல்ல கொஞ்சம் ஃபேனை வைப்பா அப்படின்னு. ஏண்டா அப்படின்னா அந்த காற்று மேலே படும்பொழுது, ஒரு தொடுதல் படும்போது ஒரு சந்தோஷம். நல்ல வெயில் ஏசியில் உட்காரோம், நல்ல குளிரில் கம்பளி போத்துக்கிறோம்,
ஒரு குழந்தைய தொடுறோம், இல்லாட்டி ஒரு கணவனோ ஒரு மனைவியோ, இல்லாட்டி நமக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களையோ. இந்த சில பேருக்கு தொட்டுண்டே தான் பேசுவா. சில குழந்தைகள்லாம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கையை பிடிச்சுன்னு சொல்லுப்பா, ஏன்பா போலாமாப்பா, ஏன்பா, இந்த கையை பிடிச்சுட்டே இருப்பா. அது ஏன்னு தெரியாது. அது ஒரு ஒரு செக்யூர்டு, அப்பாடா ஒரு அப்பாடா எனக்குன்னு யாரோ ஒருத்தர் இருக்கார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் இல்லாட்டி ஒரு குழந்தை நிறைய உண்டு. இது தலானியை சில பேர் கட்டி பிடிச்சுன்னு தூங்குவா. அது கட்டி பிடிச்சிட்டு அப்பாடா எதேனும் யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் யாரும் படுக்கிறது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் அவாவாளுடைய வண்டவாளங்கள்லாம் தெரியுமே. இப்போ உட்கார இடத்துல கூட இந்த விஷயங்கள் இப்படி இருந்தால் சௌகரியம் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த தொடுதல் அப்படின்றது ஒரு சுகானுபவம். ரொம்ப பலமுடைய புலன் எது அப்படின்னா அந்த தொடுதல். இந்த காமசுகம் முதற்கொண்டு எல்லாமே. யாருக்கா உடம்புல தொட்டு பாரு, ஜுரம் இருக்கா தொட்டு பாரு, தொட்டு பார்த்து அம்மா ரொம்ப ஜுரம் அடிக்கிறது. இந்த குழந்தைகள்லாம் பார்க்கலாம், ஜுரம் வந்துடுதுன்னா அம்மா மடியை விட்டு இறங்காது. ஏடானா அது அம்மா மடியில் இருந்துட்டாலே அதுக்கு ஜுரத்துடைய வேகம் தெரியாதது போல அதுக்கு ஒரு பலம். நிறைய விஷயங்கள், நாயை தடவி கொடுப்போம், மான தடவி கொடுப்போம், நிறைய விஷயங்கள். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம்னா கூட நம்ம உடம்புக்கு அது சுகம் தருதான்னு பார்ப்போம். அது நம்மளை தொடும் பொழுது அது நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கா அது பார்க்குறோம். செருப்பு போடுறோம், நம்மளோட கடிக்காமல் இருக்கா, நம்ம பாதத்துக்கு மென்மையாக இருக்கா. அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீப்பு வாடுறோம் பாருங்க. அதுக்கு இப்படி தொட்டு பார்ப்போம், அப்படி தொட்டு பார்ப்போம், கீரை தான் பார்ப்போம். அதுக்கு அவ்வளோ செலக்ட் பண்ணி பார்த்து ஏன் சீப்பை ஏன் எடுத்த வரைக்கும் சண்டை வரும். அப்போ இந்த தொடுதல் அப்படின்றது ரொம்ப பலமுடைய ஒரு விஷயம். அப்போ இவ்வளோ விஷயங்களை தொட்டு பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆனந்தங்கள் இருக்குது. ஒரு ரோஜா பூவை தொட்டு பார்க்குறோம், ஒரு தாமரை இதழை தொட்டு பார்க்குறோம். ஆனால் முழுக்க முழுக்க குண்டாக ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த கன்னத்தை பிடிச்சி இப்படி கிள்ளினா தான் ஒரு சமாதானம், அது ஒரு சந்தோஷம். சாப்பாடு நம்மளே பிசைஞ்சு சாப்பிடுவோம், நம்ம பிசையும் போது ஒரு சந்தோஷம், கையில் போடும்போது ஒரு சந்தோஷம், வாயில் ஊட்டுறது ஒரு சந்தோஷம்னா அந்த கையில் போடும்பொழுது அது ஒரு சந்தோஷம். இப்போ இவ்வளவு சந்தோஷம் தொடுதல் இருக்குன்னா அப்போ அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகனை தொட்டா ஷாக் அடிக்கும். அது ஒரு சுகானுபவம். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இடம் பண்டரீபுரம் மட்டும்தான். அதில் பாண்டுறங்க கெட்டிக்காரன். கூட்டத்தை சேர்க்கறதுல மகா கெட்டிக்காரன் யாருன்னா பாண்டுறங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்தாச்சு பாண்டுறங்க விட்டலனை பிடிக்கிறதுக்கு. சமயத்தில் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பா. ஒரு 7:45 8:15 இப்படி ஆள் வந்து கடைசியில் கச்சன்னு இருக்கும். நான் பார்த்தேன், என்னடா பரவாயில்லையா, அப்போ விட்டலனுடைய பிடி, அந்த பிடி, இந்த பிடிக்கிறது, அதனால் விட்டலனை பிடின்னு தலைப்பு. இந்த பிடிக்கிறது இருக்கு பாருங்க, எனக்கு பிடிச்சா போகுது, எனக்கு இது பிடிக்கலன்ற மாதிரி இந்த விட்டலனை பிடி அப்படின்றது ஒரு சுக்கம். தூரத்தில் யாரோ பூஜை பண்ணுறா, யாரோ அலங்காரம் பண்ணுறா, கை கூப்புற 5 கடை சபையில் பெருமாள் வரார், கை கெட்டுற தூரத்தில் இருக்கார், தொடணும்னு கை நமன்றது, ஆனாலும் முடியலை. இந்த எல்லா தாபமும் தீர போக வேண்டிய ஒரே இடம் பண்டரீபுரம். அங்கே போயாச்சு அப்படின்னா தொட்டுடலாம் பயலை. பரபிரம்மத்தை தொடர்றது, காதால கேட்ட பாகவதம், கோபிகள் அனுபவிச்ச கிருஷ்ணன், மகாத்மாக்கள் கொண்டாடின பிரபு, இந்த சுவாமியை நாம தொடரோம் அப்படின்னா அது ஒரு சுகம்தான். இந்த கல்யாணமாகி பெண்கள்லாம் புருஷன் வீட்டுக்கு போயிடுவார்கள். இப்போ தான் விசேஷம்னா நிறைய நகையெல்லாம் எடுத்து போட்டுப்பா. அப்போ இந்த அம்மா போட்ட நகையெல்லாம் அது உடசும்போது ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மா போட்ட நகை மாங்கல்யத்துக்கு ஏண்டா பெரிய ஒரு மரியாதை இருக்குன்னா, என் கணவர் என்னை தொட்டு கட்டின தாலி, நான் தொட்டு கட்டின தாலி அப்படின்னு தொடாமலா கட்ட முடியும். அந்த உரசல் இருக்கு பாருங்க, இது எனக்கும் என் கணவனுக்கும் உள்ளதான ஒரு பந்தத்தினுடைய உரசல். அப்போ இவ்வளவு ஆனந்தங்கள் இருக்கு. அப்போ பாண்டுரங்கனை தொடர்றது அப்படின்றது அது ஒரு சுகமான அனுபவம். அதை அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல அவன்கிட்ட மனசை கொண்டு கொடுத்துடணும். ஆனால் கொடுக்கவே வேண்டாம் வச்சுக்கணும். திருடன், மகா திருடன், திருடுறதையும் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கும். அது ஒன்று இருக்கு இல்லையா, கள்ளனுக்கு கள்ளன் உண்டோ அப்படின்னு இந்த மாடு மேய்க்கும் கண்ணே பாட்டில் வரும். கள்ளனுக்கு ஒரு கள்ளன் உண்டோ சொல்லும் அம்மா அப்படின்மா கிருஷ்ணன். என்னை விட பெரிய கள்ளன் லோகத்தில் உண்டாமா அப்படின்னு. மற்ற தெய்வங்கள்லாம் தூரத்தில் பார்த்தே மனசை கொடுக்குறோம். அதுக்கே மனசு அப்படி எப்படி இருக்கார் ரங்கநாதர், எப்படி இருக்கார் பத்மநாபர், எப்படி இருக்கார் வைத்தமானது, எப்படி இருக்கார் வெங்கடாச்சலபதி அப்படின்னா. அப்போ
பக்கத்தில் போய் தொட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கர்ப்பகிரகத்து பக்கத்துலேயே நமக்கு போகிறது அதிகாரம் இல்லாத சமயத்தில் யார் வேணாலும் உள்ள வரலாம், இவனை தொடலாம்ன்ற ஒரு சமத்துவம் இருக்கு இல்லையா? கலியுகத்தில் நம்ம தான் ஆசைப்படுறோம், எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று இருந்தால் போதும். அந்த பொதுத்துவம் பாண்டுரங்கனிடத்தில் பூரணமாக இருக்கு. அப்போ அந்த பாண்டுரங்கனுடைய பக்தர்கள், பக்த விஜயம் அப்படின்னு சொன்னாலே பாண்டுரங்க பக்த விஜயம் தான் இன்னி வரைக்கும். அந்த பாண்டுரங்கனை மனசுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதுவும் இப்போ ஆஷாட சுக்ல ஏகாதசி வந்துட்டே இருக்கு பக்கத்தில். ஜனங்கள்லாம் வார்க்கரி சம்பிரதாயம்னு சொல்லி மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் அபங்கம் எல்லாம் பாடிண்டு நடந்து 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 21 நாள் 24 நாள் நடந்து நடந்து பண்டரீபுரம் போகக்கூடிய ஒரு சமயம். எல்லாரும் பல்லக்கெல்லாம் தூக்கிண்டு தலையில் துளசி மாடத்தையே தலையில் வச்சுண்டு ஓடுவார்கள். ரன்னிங் ரேஸ்லாம் உண்டு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாண்டரங்க பக்தின்றது ஒரு ஜாலியான பக்தி, ரொம்ப டென்ஷன் ஆகிற பக்திலாம் கிடையாது. அப்படி கட்டுப்பாடுகளோடு கூடிய பக்தி இல்லை, எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்தெறியும்படியான ஒரு பக்தி பாண்டுரங்க பக்தி. நமக்கு எல்லாமே இந்த கட்டுப்பாடுகளை மீறதான் ரொம்ப பிடிக்கும். இந்த கட்டுப்பட்டு கிடக்கிறதான் பெரிய பாடே நமக்கு. கட்டுப்பாடு பெரிய பாடலை, கட்டுப்பட்டு கிடக்கிறது பாருங்க, அதுதான் பெரிய பாடு நமக்கு. அதனால் இந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைக்கும்படியான ஒரு தெய்வம் பாண்டுரங்கன், பண்டரீநாதன். புண்டலீகவரதா ஹரி விட்டலா. இந்த பாண்டுரங்கனை சொல்லணும் அப்படின்னாலே புண்டலீக வரதா அப்படின்னு. புண்டலீகன் அப்படின்றவனுக்கு வரம் கொடுத்த ஹே தயாபரா, ஹே வரதா அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு திரும்ப பதில் ஹரி விட்டலா அப்படின்னு. இப்போ எப்படி ஏடுகொள்ள வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்றோம் இல்லையா? ஜோர் சே போலோ, प्रेम से बोलो, प्यार से बोलो, प्यार से बोलो. அப்ப இது உடனே ராதே ராதே அப்படின்னு வருது இல்லையா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு மறுமொழி வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி மாதிரி ஒரு பதில் மாதிரி, இல்லாட்டி ஹாய் ஹாய் அப்படின்றோம்ல, ஹாய் தான் அது. ஹாய் 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 ஹாய்ன்னு ஹாய் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். ஹாய் இவாளும் ஹாயின்ற அவளும் ஹாயின்ற சீ அப்படின்னுடுவோம். அடாடா சொல்கிறது பாஷை தானே, அவள் சௌகரியமாக இழுத்துக்கலாம் பாஷையை. அந்த மாதிரி புண்டலீக வரதா, ஒருத்தரை வாங்கோ சௌக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ராம் ராம் அப்படின்வார்கள், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்வார்கள். அந்த மாதிரி புண்டலீகவரதா ஹரி விட்டலா இப்படி ஒன்று சொல்வார்கள். இன்னொன்று ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி. அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்? வாசுதேவ ஹரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் எப்போயா பண்டரிபுரம் போனலாம் சும்மா தெருவில் பைத்தியமாக ராம்கிருஷ்ண ஹரி ராம்கிருஷ்ண ஹரி ராம்கிருஷ்ண ஹரின்னு கத்திண்டே போனால் யாராவது ஒருத்தர் வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரின்னு பதில் சொல்லுவார். ஏன்னா ஹரிதான் நமக்கு ராமன், ஹரிதான் கிருஷ்ணன், அவன் தான் வாசுதேவன், அவன் தான் விட்டலன். புண்டலீகவரதா ஹரி விட்டலா ராம் கிருஷ்ண ஹரி. அவ்வளோதான். இது சுகம், அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கலாம். பண்டரிபுரத்தில் சாதாரணமாக விளையாடுற குழந்தைகள் கூட சாரி சொல்லாது, ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு. உடனே வாசுதேவ ஹரி இப்போ மறப்போம் மன்னிப்போம். சாரி நம்ம ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னா வாசுதேவ ஹரி அப்படின்னு கோவத்தில் கூட. ஏண்டா அப்படின்னா, சரி விடு, நீ ராமகிருஷ்ண ஹரி சொல்லிட்டாய், அதனாலே நீ பண்ண பாவங்கள் அனைத்தையும் விட்டலனே விட்டுவிட்டான், அப்புறம் நான் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? அப்படி ஒரு புத்தி அவளுக்கு. இந்த பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிச்சவன் புண்டலீகன். ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர் இந்த புண்டலீக மகரிஷி. புண்டரீகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். தாயார் தகப்பனாருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்த ஒரு குழந்தை. நீங்கள் பாண்டுரங்க கதையை கேட்கணும், பாண்டுரங்கனை பிடிக்கணும்னா முதல்ல அப்பா அம்மாவை கொண்டாடினா மட்டும்தான் இந்த திருட்டு பய கிடைப்பான். எனக்கு அப்பா அம்மாலாம் வேண்டான்னா இந்த திருட்டு பய கிடையாது.
நன்னா மனசில் எழுதி வச்சுக்கோங்க. பாண்டுரங்கன் வேணும், விட்டோபா வேணும் அப்படின்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் முன்னுரிமை, முதல் மரியாதை கொடுக்கிறவருக்கு மட்டும்தான் விட்டோபா. அவர்கள் மனசு நோகும்படியா ஒரு க்ஷணம் கூட நடக்கக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க. அவர்கள் சந்தோஷப்படும்படியா வாழணும், அதுதான் தர்மம். மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அப்படின்னு சொல்றோம். புண்டரீகன் ரொம்ப விசேஷமான ஒருத்தர். அப்பா அம்மாவுக்கு அவர்கள் இஷ்டப்படி வாழறார். சாதாரணமாக குழந்தைகள் இஷ்டப்படி அப்பா அம்மா வாழறார், அதுங்களுக்கு எது சுகம் அப்படின்னு. அப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைகளோட தர்மம் என்ன அப்படின்னா அப்பா அம்மா இஷ்டப்படி வாழணும். குழந்தைகள் இஷ்டப்படி தானே சின்ன வயசில் அது டாய் வேணும்னா பொம்மை வேணா வாங்கி கொடுக்குறா, கேக் வேணா வாங்கி தரா, அதுக்கு வேண்டிய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா, அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறா. தாங்கள் பட்ட எந்த கஷ்டமும் தன் பிள்ளைகள் படக்கூடாதுன்றது உலகத்திற்கு எல்லா தாயார் தகப்பனாருடைய பொதுவான பிரார்த்தனை. ஒரு சில பேர் விட்டுருவோம், முக்கால்வாசி 99.99% வரைக்கும் தன் பிள்ளைகள் நன்னா இருக்கணும், பெருசாக ராஜாதிராஜனாக இருக்கணும் அப்படிலாம் ஆசை கிடையாது. ஒழுங்கான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, கடைசி வரைக்கும் ஆகாரத்துக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, லோகத்தில் அவமரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படியே வாழ்ந்துட்டா அவர்களுக்கு போதும். அவ்வளோதான். பெரிய வேறு எதிர்பார்க்கறது கிடையாது தாயும் தகப்பனும். இந்த புண்டலீகன் தன்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அப்படி ஒரு சுஸ்ருஷைன்வா. சுஸ்ருஷை அப்படின்னா சேவைன்னு அர்த்தம். சுஸ்ருஷை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கான், அழகா கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். அதுதான் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. எது வசத்தின்னு நினைக்கிறோமோ அங்கே தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆதி மூலம் எதிரா அப்படின்னா இந்த கல்யாணம்னு ஒன்று. ஆனால் எல்லாருக்கும் என்னடா ஆசைன்னா நம்ம கூட இருக்கவங்களே அதை கொண்டு தள்ளணும். அப்பாடா தெரியுதாக்க, இதில் வேற வெட்டிங் ஆனிவர்சரி ஹாப்பி விஷஸ் எல்லாம் சொல்லுவோம், அப்புறம் பட்டாதான் தெரியறதில்ல அப்படின்னு. அது இது சுகமா துக்கமான்றது இல்லை, ஆனால் அவசியமாகவும் இருக்குது. சாஸ்திரம் சொல்கிறது கல்யாணம்ன்றது ரொம்ப அவசியம். யாரோ சில பேரால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை தாண்டி வாழ முடியறது. கல்யாணம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனோபாவம் சுவாமி விவேகானந்தர், அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியும் இல்லையா, அது ராமகிருஷ்ண பரமஹம்சர். எல்லாராலுக்கும் அந்த மாதிரி முடியுமான்லாம் தெரியாது. அதை தவிர ஜெகத் உற்பத்தி நடக்கணும் அப்படின்னா கல்யாணம், தாம்பத்தியம், குழந்தைகள் இதெல்லாம் ரொம்பவே அவசியம். அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்கள் தாயும் தகப்பனும்.